ஐயப்பன் கோவில் தங்க கொள்ளை வழக்கின் அடுத்த கட்ட நகர்வாக சென்னை உள்ளிட்ட 21 இடங்களில் அமலாக்கத்துறையின் ரைடு சூடுபிடித்துள்ளது. ஏற்கனவே 11 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அடுத்து சிக்கப்போவது யார்? சபரிமலை தங்க திருட்டு வழக்கில் தேவசம் போர்டின் முன்னாள் தலைவர் உட்பட 11 பேருக்கு செக் வைக்கப்பட்டது. 4.5 கிலோ தங்கத்தை திருடி கைப்பற்றியதில் யார் யாருக்கு தொடர்பு? 4.5 கிலோ தங்கம் மட்டும்தான் திருட்டா, இல்லை இன்னும் இருக்கிறதா? அடுத்தடுத்த மர்மங்களை உடைக்கப் போகும் அமலாக்கத்துறையினரின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறை கதவுகள் மற்றும் துவார பாலக சிலைகளில் 42 கிலோவுக்கும் அதிகமான எடை கொண்ட தங்க முலாம் பூசப்பட்ட கவசங்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டன. அப்போது அந்த தங்க கவசங்கள் முறையாக கையாளப்படாமல் செம்பு தகடுகள் என்று தவறாக கணக்கு காண்பிக்கப்பட்டு முறைகேடு செய்யப்பட்டதாக பகீர் தகவல்கள் கசிந்தன. பராமரிப்பு பணிக்காக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் போர்டு அந்த கவசங்களை ஒப்படைத்த போது அதன் எடை 42.8 கிலோவாக இருந்தது. அதை செப்பனிட்ட பிறகு சென்னை நிறுவனத்தால் மீண்டும் ஒப்படைக்கப்பட்ட போது அதன் எடை 38.26 கிலோவாக குறைந்திருந்தது. அதாவது 4.54 கிலோ தங்கம் மாயமானது. இந்த பகீர் சம்பவம் குறித்து கோவிலை நிர்வகித்து வரும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு போலீசில் புகார் அளித்தது. ஐயப்பனின் நகை திருட்டா என்னதான் நடக்கிறது சபரிமலையில்? இப்படி கேரளா மட்டுமல்ல, நாடே கேள்வி எழுப்பியது. அதனால் இந்த விவகாரத்தில் கேரள உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. அதன்படி சூடுபிடித்த வழக்கில் 2 தனித்தனி வழக்குகளை பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் தங்க கவசங்களின் புதுப்பித்தல் செலவை ஏற்றுக்கொண்ட பெங்களூரு தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போத்தி, திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் முன்னாள் தலைவர்கள் 2 உட்பட 11 பேரை கைது செய்தனர். சபரிமலை கோவிலின் தலைமை அர்ச்சகரான கண்டரு ராஜிவாரு என்பவரும் கைது செய்யப்பட்டார். சென்னையைச் சேர்ந்த ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவன தலைமை செயல் அதிகாரி பங்கஜ் பண்டாரி, கர்நாடக மாநிலம் பெல்லாரியைச் சேர்ந்த நகைக்கடை அதிபர் கோவர்தன் ஆகியோருக்கும் செக் வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் நிதி மோசடி மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் குறித்து அமலாக்கத்துறை கூடுதலாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது. அதன் அடுத்த கட்ட நகர்வாக தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் 21 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் இறங்கினர். முன்னாள் தேவசம் போர்டு தலைவர் பத்மகுமாரின் வீடு, திருவனந்தபுரத்தில் உள்ள தேவசம் வாரிய தலைமையகம் மற்றும் உன்னிகிருஷ்ணன் இல்லம் ஆகிய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. மறுபுறம் சென்னையில் மட்டும் 6 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினர். சென்னை அம்பத்தூரில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் தங்க முலாம் பூசும் நிறுவனத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை காவல்துறையினர் உதவியுடன் சோதனை நடத்தப்பட்டது. சென்னையைச் சேர்ந்த பங்கஜ் பண்டாரியின் வீடு மற்றும் அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டது. ரைடின் முடிவில் பதிவு செய்யப்படும் ரெக்கார்டால் சபரிமலை தங்க திருட்டு வழக்கில் மேலும் பலர் சிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.